நான் ஒரு 34 வருஷம் ஆசிரியராக இருந்தேன். இந்த கடைசி வகுப்பு இருக்கும் பார்த்தீங்களா, 3 to 4, 3லேருந்து 4 மணி வரைக்கும் ஒரு வகுப்பு இருக்கும். அந்த வகுப்பை நடத்துகிற மாதிரி ஆசிரியனுக்கு ஒரு அவஸ்தை வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவ்வளவு களைச்சு போயிருமா. அவ்வளோ பேரும் 35 பேர் 40 பேர் காலையில் 10லேருந்து 3 மணி வரைக்கும் களைச்சு போயிருப்பான். அதுவும் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எப்படின்னா, ஃபஸ்ட் ஹவர் மேத்ஸும்மா, அடுத்தவர் தமிழும்மா, அதுக்கு அடுத்தவர் ஃபிசிக்ஸும்மா, அதுக்கு அடுத்தவர் கெமிஸ்ட்ரிம்மா, 2 to 3, 3 to 4 இங்கிலீஷ் நான் போய் நடத்தணும். இதில் என்ன கொடுமைன்னா, கணக்கில் ஆரம்பித்து கெமிஸ்ட்ரி வரைக்கும் அவன் எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் சொல்கிறபடி சொன்னால் எச்சு போயிருப்பான். கம்ப்ளீட்லி டயர்டு, போத் ஃபிசிக்கலி அண்ட் இன்டலெக்சுவலி. இப்போ அவனுக்கு போய் நான் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் நடத்தணும். நான் போன உடனே எப்போவுமே பயலுள்கிட்ட இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமாடான்னு ஒரு வார்த்தை கேட்டுக்குவேன். அது மாதிரி அன்னைக்கு போய், மை டியர் பாய்ஸ், ஐ திங்க் யூ நோ சம்திங் அபவுட் வாய்ஸஸ் அப்படின்னேன். அதான் வாய்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியுமா? கிராமர் எத்தனை மணிக்கு? 3 to 4. அவனே எச்சு போயிருக்கான், அவனுக்கு கிராமர் நடத்தணும். உனக்கு வாய்ஸ் பற்றி தெரியுமா அப்படின்ன. அவன் 35 பேரும் கையை அப்படி வரல உயர்த்தி அப்படின்ட்டான். சே, அப்போ நமக்கு வேலை ஈஸியாக போச்சு. ஏன்னா ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, அடித்தளம் போட்டிருக்காங்க. நம்ம கட்டடத்தை தானே கட்டணும். எப்போவுமே ஒரு பில்டிங்கில் அடித்தளம் போடுறது தான் கஷ்டம். அப்புறம் கட்டட செங்கலை வச்சு பூசிக்கிட்டே போனோம்னா டக்கு டக்குன்னு சுவர் வந்துடும். அப்போ ஃபவுண்டேஷன் இருக்குது, நமக்கு வேலை ஈஸி அப்படின்னு நினச்சி, ஓகே ரகு அப்படின்னேன். சார், நான் இப்போ ஒரு போர்டில் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறேன், என்ன எழுதுங்க சார். நான் என்ன வேணாம்னு சொன்னேன். அதில் அவன் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு சொல்கிறான், வாங்குகிற சம்பளத்துக்கு இது கூட செய்யாட்டா எப்படின்னா. அதாவது அவன் நான் சாக் பீஸை வச்சு எழுதுறதுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அவனை இவர் சொன்னார் பாருங்க, படிப்பாளிகளை உருவாக்காதீர்கள், அறிவாளிகளை உருவாக்குங்கள்னு உதயச்சந்திரன் சொன்னார்ல. ஆனால் நம்ம சிலபஸில் அறிவாளிகளை உருவாக்கணுங்கிற நோக்கமே கிடையாது. நம்ம சிலபஸில் படிப்பாளிகளை உருவாக்குனா போதும், அதுதான் நம்ம சிலபஸ். எழுதவா அப்படின்னு. எழுதுங்க சார். ஓகே. எ கேட் கில்ட் எ ரேட். ஓகே, டபுள் ஓகே சார். ரீட் இட். அவன் ரகு வாசிக்கிறான். எ கேட் கில்ட் எ ரேட் அப்படின்னா. கமான் நவ் சேஞ்ச் த வாய்ஸ் அப்படின்னா. எ கேட் கில்ட் எ ரேட் அப்படின்னா. என்னடா செஞ்ச? நீ தானே என் வாய்ஸை மாற்ற சொன்னான்னா. இப்போ ஆனால் அவன் செஞ்சது தப்பும் இல்லை. ஏன்னா வாய்ஸ்னா குரல்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? அப்போ சேஞ்ச் த வாய்ஸ் அப்படின்னா கேட் கில்ட் எ ரேட் அப்படின்னா. இப்போ இவன் உதயச்சந்திரன் அவர்களே, இவன் அறிவாளியா உருவாகிறது அப்புறம் பார்த்துக்குவோம். இவன் படிப்பாளியா கூட உருவாக மாட்டான்.
புரியுதா? வகுப்புல வந்து உட்கார்ந்து இருக்கிறவனெல்லாம் அறிவாளி ஆயிரமுடியும். இப்போ இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்களெல்லாம் இங்கே சொல்கிற கருத்தை கேட்டு அப்படியே ஞான வெளிச்சத்தோடு போயிடுவாங்களா என்ன? எத்தனை பேர் பேசுகிறத கேட்குறாங்கிறதே கொஸ்டின். ஏன்னா சில பேர் சபையில் வந்து சும்மா உட்காந்துருப்பாங்க. ஏன்னா நம்ம ஊரில் ஒரு பழக்கம் என்னென்னா, விளக்கு போட்டால் வந்து உட்காந்துருவாங்க. 4 இடத்துல சேர் போட்டு விளக்கு போட்டுட்டோன்னு வைங்க, வந்து உட்காந்துருவான். அங்கே என்ன நடக்குது, எது நடக்குது, எதுக்காக நடக்குது, எதுக்காக ஒரு பேராசிரியர் வந்து இந்த முக்கிக்கிட்டு இருக்கான், எதுக்காக ஒரு எழுத்தாளர் வந்து அந்த சிறார் இலக்கியத்தை, அதை பற்றிலாம் கவலை. சும்மா உட்காந்துருந்தா இப்படி பார்த்துக்கிட்டு பக்கத்தில் பேசிக்கிட்டு, இல்லைன்னா இந்த செல்ஃபோன் எல்லாரும் சொன்னாங்க, இந்த செல்ஃபோன் சனியை வந்த பிறகு நாசமாக போகிறது. அது வந்த பிறகு பெரிய ரோதனை. கோயம்புத்தூரில் ஒரு ஹால் மீட்டிங் சார், கலெக்டர் சார், ஒரு ஹால் மீட்டிங், ஒரு 50-60 பேர், ஹைலி எலைட் ஆடியன்ஸ், ரொம்ப பெரிய கண்ணியமான சபை. அதெல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் சார். ட்ரெஸ்ஸுக்கும் பண்பாட்டுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற முடிவுக்கு அன்னைக்கு தான் வந்தேன். நல்லா ட்ரெஸ் பண்ணி இருக்கிறவங்களாம் கல்ச்சர்டு பீப்புள் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாதுங்கிற முடிவுக்கு அன்னைக்கு தான் வந்தேன். கரெக்டாக 2வது வரிசையில் ஒரு ஆள் நல்ல ட்ரெஸ் பண்ணிவிட்டு கோட்லாம் போட்டு ஃபுல் சூட், கால் மேலே கால் போட்டுட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவர் இருந்தால் இப்படி உட்கார்ந்துருந்தார். பேசிக்கிட்டே இருக்கிறவன் நல்லா கவனிக்கிறார் போல் இருக்கு, ஊன்றி கவனிக்கிறார் போல் இருக்கு. அதை கை ஊன்றி கவனிக்கிறார் போல் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். திடீர்னு பேச்சை நிறுத்தப்பான்னார். பேச்சை நிறுத்தப்பானோன்னா நான் பேத்து உருத்து, என்னடா இவ்வளோ பெரிய மனுஷன் கோட்டு பேண்ட்லாம் போட்டு பேச்சை நிறுத்த சொல்கிறானே. அதில் என்னென்னா, ரொம்ப சாஃபிஸ்டிகேட்டடாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கான் அவன். இந்த செல்ஃபோன் இந்த மாதிரிலாம் மொக்கையாக இல்லை, சின்னதாக. அவன் கையில் வச்சுருக்கதே எனக்கு தெரியல. அவன் இப்படி வச்சுக்கிட்டு இருந்தது, கையை ஊன்றி ஏன் பேச்சை கவனிக்கலை, அவன் எவன்ட்டையோ பேசிக்கிட்டு இருக்கான். அங்கேருந்து அவன் என்னமோ சொன்ன உடனே இவன் அவன்கிட்ட சொல்லியிருக்கான், பேச்சை நிறுத்துறா, நீலாம் ஒரு மனுஷன் பாருங்க. எனக்கு எப்படி இருக்கும், ஏன்னா அவர் கையில் செல்ஃபோன் இருக்கு, எனக்கு தெரியல. நீலாம் ஒரு மனுஷன். 15,000 ரூபா 30ஆம் தேதி தாரேன்னு சொல்லி வாங்கினேன்லடா, வாங்கினேன்ல. 30ஆம் தேதி கழிஞ்சு எத்தனை நாள் ஆச்சுடா, கொடுத்தியா நீ? சொன்ன வாக்க காப்பாற்றாதவன்லாம் என்னடா பேச்சு உனக்கு, என்னடா பேச்சு, பேச்சை நிறுத்துறா அப்படின்னு. அப்புறம் உள்ள வச்சுட்டார். அப்புறம்தான் நான் பார்த்தா, ஆஹா நம்மள்கிட்ட இல்லை, செல்ஃபோனில் பேசியிருக்காரு அப்படின்ட்டு மறுபடியும் ஐ மஸ்டர்ட் மை கரேஜ், தைரியத்தை எல்லாம் சேகரித்து மறுபடியும் பேச ஆரம்பிச்சு. அதில் கூத்து அது இல்லையா, பேசிட்டு ஒரு 15-20 நிமிஷம் பேசிட்டு இறங்குறேன். ஒரு 35 வயசு பொண்ணு வந்து, ப்ரொஃபஸர், என்னை விட வயசில் மூத்தவங்க, உங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன், இவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருக்கிறீங்க, இவ்வளவு பெரிய பேச்சாளராக இருக்கிறீங்க, பல மேடைகளில் பேசுகிறீங்க, உங்களுக்கு நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன், யார்கிட்டையாவது கைமாத்து வாங்கினா திருப்பி கொடுத்துருங்க. அப்படின்னா அவன் 5வது வரிசையில் உட்காந்து அவன் என்ன முடிவுக்கு வந்துட்டா, அந்த ஆள்கிட்ட நான் ஒரு 15,000 20,000 வாங்கிட்டு திருப்பி கொடுக்கல போல் இருக்கு, அதனால தான் அந்த ஆள் வாயை மூடுறா, பேச்சை நிறுத்துறாங்கிறான் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டோம். சார், சபைங்கிறது கண்ணியமான மனிதர்களால் நிரப்பப்பட வேண்டும். மேடை என்பது மேடாக இருப்பதால் மேடை அல்ல, மேன்மையான விஷயங்கள் பேசப்படுவதால் மேடை. விஷயத்தை பேசுறதுனால ஒருத்த தெளிஞ்சிருவானா? சார், சாப்பிட்டா சாப்பிட்டது ரத்தமாகணும், படிச்சா படிச்சது அறிவாகணும்.
பேச்சுக்கு வந்து உட்கார்ந்தா பேச்சை கேட்டு திரும்பி போகிற போது தன்னிடத்தில் இருந்த அறிவை விட 1 இன்ச்சு அதிகமாக அறிவோட போகணும். அப்போதான் கனவு மெய்ப்படும். நீங்கள் வகுப்பில் வந்து உட்காந்துக்கிட்டு சார் 2 இடம் தான் சார், இந்த எவ்வளோ நேரம் பேசணும்னு தெரியல, அது 9 மணி வரை ஆகிப்போச்சு. அது பெரிய கொடுமை. அது ஒரு குடும்பத்தில் கடைசி பிள்ளையா பிறக்கவும் கூடாது, ஒரு கூட்டத்தில் கடைசி பேச்சாளனா வரவும் கூடாது. அது நீங்கள் பேசணும், இல்லைன்னா கூட்டம் கலைஞ்சிரும். என்னைய ஒரு ஆள் பாராட்டினான். ஒரு ஊரில் பேசிட்டு இறங்கினோன்னா, சார் சில்வர் டங்டு சீனிவாச சாஸ்திரி பேச்சுனா அப்படி பேசுவார் சார், இங்கிலீஷ் அப்படி பேசுவார் சார். அவர் இல்லை சார், செத்துட்டார் சார். அதுக்கப்புறம் திருவி கல்யாண சுந்தரம் முதலியார் தமிழ் பேசினார்னா அவனும் போயிட்டார் சார். அதுக்கப்புறம் தேவனைய பாவாணர் என்ன பேச்சு சார். அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தீங்கன்னா அறிஞர் அண்ணா ஒரே குரல் மானோட்டோன், அதில் 3 மணி நேரம் கட்டி போடுவார் சார். அவரும் இல்லை சார். அப்புறம் கலைஞர் என்ன பேச்சு சார், அவரும் இல்லை சார். எனக்கு தெரிய அடுத்து நீங்கள் தான் சார். நாம் என்ன சொல்கிறான் கழுதை, இவ பாராட்டுறாளா இல்லை நமக்கு பாடம் கட்டுறாளா, என்ன சொல்கிறானே தெரியல. இல்லை அவங்க லெவலில் வச்சு நம்மளை சொல்கிறானா யார்? சில்வர் டங்டு சீனிவாச சாஸ்திரி, அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி லெவலில் வச்சு நம்மளை பேசுகிறானா, இல்லை அவங்க முடிஞ்ச மாதிரி நீயும் முடிஞ்சிருவாங்கிறானா? சார் நம்ம நினைக்கிறதெல்லாம் கனவெல்லாம் மெய்ப்படாது சார். நம்ம நினைக்கிற சாப்பிட்டா, நான் மறுபடியும் சொல்கிறேன், சாப்பிட்டா ரத்தமாகணும். சாப்பிட்டா வாந்தி வந்ததுன்னா அந்த சாப்பாட்டால் பிரயோஜனம் கிடையாது. சாப்பிட்டது உள்ளே தேங்காமல் அப்படியே வெளியே வந்ததுன்னு வைங்க, அந்த சாப்பாட்டால் என்ன பிரயோஜனம்? சாப்பிட்டா அது ரத்தமாகணும். அதே மாதிரி ஒரு புத்தகத்தை வாசித்தா அது அறிவாகணும், புத்திசாலித்தனமாகணும். அது வெறும் படிப்புனால வராது. அதனால தான் படிப்பு, டெக்ஸ்ட் புக்கு படிக்கிறது, மற்றது வாசிக்கிறது, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. வாசிக்கிறது இந்த புத்தக வாசிப்பு தானே எல்லாரும் சொல்றீங்க. கனவு மெய்ப்பட வேணும் என்றால் வாசிக்கணும், அதுதான் மெயின் பாயிண்ட். எல்லாரும் புத்தகத்தோட பெருமையை சொன்னாங்க. மாவீரன் பகத்சிங்குக்கு 1/2 மணி நேரத்தில் தூக்கு. அப்போ புத்தகம் வாசிக்கிட்டு இருக்காரு சார். 1/2 மணி நேரத்தில் தூக்கு சார். பிரிட்டிஷ்காரன் தூக்கில் போட போகிறான். அவருக்கு தெரியும் இன்னும் 1/2 மணி நேரத்தில் அவருக்கு தூக்கில் போட போகிறாங்கன்னு தெரியும். புத்தகம் வாசிக்கிட்டு இருக்கார் சார் பகத்சிங். பெரியோர்களே, கற்றறிந்த சபை என்பதனால் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். எதிரிகளை வெட்டி சாய்க்கிறவன் மட்டுமல்ல வீரன், அடுத்த 1/2 மணி நேரத்தில் தூக்கு என்று தெரிந்த பின்னாலும் புத்தகம் வாசித்துக் கொண்டிருக்கிறானே அவனும் வீரன் தான். நான் வாசிப்பேன், நான் வாசிப்பேன். இப்போ எனக்கு கடவுள் என் கனவு மெய்ப்பட்டுருச்சுன்னு வைங்களேன். என் கனவுல கடவுள் வந்து, ராமச்சந்திரா, யார் அது பேசுறது? அம்பாளா பேசுவது? அம்பாள் என்றைக்கடா பேசினாள்? நான் அவ புருஷன் பேசுகிறேன். கடவுள் காலத்தில் என்ன இன்னைக்கு தேதி என்ன? February 15. February 28 உன் கதை முடியுது. February 28 is the deadline, last day of your life. எத்தனாம் தேதி சொல்றாரு? 15ஆம் தேதி சொல்றாரு கனவுல. இன்னும் 13 நாள் இருக்கு.
இவர் கணக்காக எண்ணிக்கிட்டே இருக்காரு. இவருக்கு இல்லைல்ல கரெக்டாக பதிவுள்ள இல்லை கலந்த முடிஞ்சிரு எண்ணிக்கிட்டே இருக்காரு பாருங்க. எத்தனை நாள் இருக்குல்ல டக்குன்னு அடிக்கிறாரு. 13 நாள் இருக்கு, 13 நாள் இருக்கு. இப்போ 15ஆம் தேதி கனவுல வந்து சொல்லிட்டார், உன் கதை முடிய போகிறதுரா 28ஆம் தேதின்னு சொல்லிட்டா. இப்போ நம்ம மாவட்ட ஆட்சியர் எனக்கு ஃபோன் பண்ணுறார், ராமநாதபுரத்தில் புத்தக திருவிழா நடக்கிறது, இந்த 19ஆம் தேதி தான் முடிகிறது, நீங்கள் 18ஆம் தேதி வந்து பேசணும். நான் என்ன சொல்லுவேன்? ஏன் சார் எல்லாம் சோதிக்கிறீங்க? எனக்கு 28 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சார். 28 ஃபிக்ஸ் பண்ணல பிறகு 18 பேசுறதுக்கு எனக்கு எப்படி சார் தெம்பூர்? அழுவேன் ஃபோனில். அவர் சொல்கிறாரு, மனசை தைரியப்படுத்திக்கங்க. யார்? மாவட்ட ஆட்சியர். மனசை தைரியப்படுத்திங்க. நீங்கள் பல்ல கடிச்சிக்கிட்டு ராமநாதபுரத்துக்கு வந்து பேசினீங்கன்னா உங்களுக்கு ஹவு டு லிவ் லாங்கர்னு புத்தகம் கொடுப்போங்க. எப்படி? அவன் 28 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 28 ஃபிக்ஸ் பண்ண பிறகு 18ஆம் தேதி வந்து பேசுனா பேசுவேனா சார்? பேச மனசு வருமா? என் பொஞ்சாதிட்ட சொன்னால் சிரிப்பா சார்? 18ஆம் தேதி புத்தக திருவிழாவில் போய் பேச போகிறப்போ எப்படியும் 28ஆம் தேதி போகிற சார். அடுத்த அரை மணி நேரத்தில் தூக்குன்னு தெரிஞ்சு ஒருத்தன் புத்தகம் வாசிக்கிட்டு இருந்தான்னா அவன் மாவீரன் அல்லவா? அவனுடைய கனவு தான் சார் இந்திய நாட்டோட சுதந்திரம். பலிச்சதா இல்லையா? மெய்ப்பட்டதா இல்லையா? மார்ட்டின் லூதர் கிங்கோடைய மிகச்சிறந்த பேச்சு என்ன தெரியுமா? ஐ ஹாவ் ஏ ட்ரீம் அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பேச்சு. ஐ ஹாவ் ஏ ட்ரீம் அப்படின்னு ஒரு பேச்சு ஆரம்பிக்கும் மார்ட்டின் லூதர் கிங். அந்த பேச்சில் அவர் சொன்ன என்ன தெரியுமா? எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. என்ன கனவு தெரியுமா? என் இனத்தைச் சேர்ந்த கருப்பின குழந்தைகளும் அமெரிக்க இனத்தைச் சேர்ந்த வெள்ளை இன குழந்தைகளும் உட்கார்ந்து அமெரிக்காவின் அரசியலை, பொருளாதாரத்தை பேசுவார்கள் கலந்து. அதுதான் என்னுடைய கனவுனா. அது நிறைவேறியது. ஒபாமா வந்தாரா இல்லையா? ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுப்பது நமக்கெல்லாம் தொலைக்காட்சி செய்தி. ஓய மாட்டானுங்க இவனுங்க, எவ்வளவு நாள் ஆனாலும் திருந்த மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலைக்கு நம்ம போயிடுவோம். ஆனால் இங்கே வாழ்கிற மக்களினுடைய நிலையை ஏதாவது ஒன்று பதிவு செய்யணும்ல. ஒரு 5 வருஷம் கழிச்சு இன்னொரு ஆள் கிளம்புவான், இன்னொரு நாட்டை நான் ஆக்கிரமிக்கிறேன். அப்போ இந்த பதிவு இருந்தால் தானே ஏதோ ஒரு மனசாட்சியை இப்போ அது தைக்கும். அந்த விதத்திலே ஒவ்வொரு பதிவும் புத்தகமாக மலருகிற போது நாளைக்கு அது என்ன மாற்றங்களை கொண்டு வரும் என்று இன்றைக்கு தெரியாது. இன்றைக்கு சகோதரிகள் சகோதரர்கள் இந்த புத்தகங்களை இங்கே வெளியிட்டார்கள். இது இன்றைக்கு ஒரு விதை தான். இந்த புத்தகத்தை எல்லாரும் படிச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எழுதினவங்க படிச்சிருப்பாங்க, அவங்க வீட்டுக்காரர் வேறு வழியில் படிச்சிருப்பாரு, இந்த அம்மாக்கள் விட மாட்டாங்க. பதிப்பகத்தாரில் சில பேர் படிச்சிருப்பாங்க, எல்லாரும் படிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் புத்தகங்களினுடைய சுவாரஸ்யமே என்னவென்றால், ஒரு விதை வறண்ட நிலத்திலே விழுகிறது, அடுத்த நாளே உடனே முளைச்சு மரமாகி பழத்தை கொடுத்து நம்ம சாப்பிட்றோமா என்ன? இல்லையே. அந்த விதை தன்னுடைய ஒடுக்கங்களோடு ஒரு மழை நீருக்காக காத்திருக்கிறது. இன்னைக்கு மழை வந்த மாதிரி என்னைக்கு வரும் சொல்ல முடியாது. திடீரென்று ஒரு மழை வருகிற போது அந்த விதை ஊறி பருக்கிறது, பருத்து இந்த பூமியை ஜெயித்து வெளியே வருகிறது. அந்த விதையினுடைய பயணம் தொடங்கி நடந்து 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 ஒரு மரமாகி நிழல் தருகிறது, மலர் தருகிறது, நமக்கு கனிகளை தருகிறது, பூவை தருகிறது. அப்போ ஒரு மரத்தினுடைய பயணம் எப்போது தொடங்கும்னு சொல்ல முடியாது. ஒரு புத்தகத்தினுடைய பயணமும் அப்படித்தான். இது என்றைக்கு திடீரென்று ஒரு மனத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று யாராலும் சொல்ல முடியாது. எனவேதான் ஒரு புத்தகத்தை நீங்கள் கொடுக்கிற போது ஒரு சமூகத்தை மாற்றுகிறீர்கள் என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னார்.
உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கலையா? சரி, இந்த வாழ்க்கையே வேணாண்டா அப்படின்னு நினைக்கிறீங்களா? புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்ன்ற கனவு உங்களுக்கு இருக்கிறதா? ஒரு புத்தகத்திலிருந்து அதை தொடங்குங்கள் என்று இங்கர்சால் சொன்னார். மகத்தான விஞ்ஞானியான ஐன்ஸ்டீன் என்ன சொன்னார் என்றால், இதுவரை மனிதன் கண்டுபிடித்த மிகப்பெரிய சாதனம், மிகச்சிறந்த சாதனம் புத்தகம் தான் என்று ஐன்ஸ்டீன் சொன்னார். தூக்கு மேடைக்கு போவதற்கு சில மணி நேரங்கள் முன்பு வரை கூட பகத்சிங் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டே இருந்தார். நான் தான் தூக்கில் தொங்க போறேன்னு இனிமே படிச்சு என்னத்தை செய்யறதுன்னு நினைக்காம இறுதி மூச்சு விடுகிற வரையில் கூட புத்தகங்களை சுவாசித்துக் கொண்டிருந்த பகத்சிங் இந்த மண்ணை சேர்ந்தவர். அதான் புத்தகங்கள் அவ்வளவு முக்கியமானவை. அதை பற்றி சிந்திக்காமல் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாது. தகடூர் புத்தக பேரவையில் மிகச் சிறப்பாக இதை அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய தலைமையகத்தில் மாத்திரமல்லாமல் எல்லா இடத்திலுமே செய்து கொண்டு வருகிறார்கள். ஆன்லைன் நிகழ்ச்சிகள் செய்து கொண்டு வருகிறார்கள். ராமச்சந்திர குஹா அந்த நிகழ்ச்சியிலே வந்து உரையாற்றினார் என்று கேள்விப்பட்ட போது நான் அப்படியே அசந்து போனேன். மகத்தான வரலாற்று ஆய்வாளர், நம்முடைய தலைமுறையினரால் என்றென்றைக்கும் நினைவிலே கொள்ளப்பட வேண்டியவர். அப்படி அத்தனை ஒருங்கிணைப்பும் ஏன் செய்கிறார்கள் என்றால், இந்த மண், ஔவையினுடைய கால் பதித்த இந்த மண்ணில் படிப்பு என்பதும் வாசிப்பு என்பதும் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இதை செய்திருக்கிறார். இன்னும் கூட கைதட்டலாம் இதுக்கெல்லாம். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த அம்மா அப்படித்தான் யார் கூப்பிட்டாங்களோ அவங்கள புகழ்ந்து எப்பவுமே 5 நிமிஷம் பேசுன்னு நினைக்காதீங்க. இது எளிதல்ல நண்பர்களே, இது எளிதல்ல. இப்போ உங்க ஊரை கூட விடுங்க, உங்க ஊர் எனக்கு தெரியும். எங்க ஊரை எடுத்துங்க, சென்னை எடுத்துக்கங்க. நீங்களாம் சென்னைக்கு வந்திருப்பீங்க. ஒரு 2 அடி வைப்பதற்குள் ஒரு புடவை கடையை உங்களால் பார்க்க முடியும். 1 அடி வைக்கிறதுக்குள்ளேயே ஒரு மொபைல் போன் ஸ்டோர் இருக்கும். என்ன லைட் போடுறாங்கன்றீங்க எங்க ஊர்ல. அந்த கடைக்குள்ள நுழைஞ்சா கண்ணால சரியா பார்க்கவே முடியாது, அப்பதானே ஏமாந்து வாங்குவோம். அதனால அப்படி ஒரு லைட்டை போட்டு மொபைல் போன் ஸ்டோர் 2 அடிக்கு இருக்கும். 10 அடி வச்சா பலகார கடை இருக்கும். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் என்ன, அது என்ன, இது என்ன, எல்லாம் கிடைக்கும். ஒரு 2 தெருவுக்கு ஒரு தடவை நகைக்கடை இருக்கும். ஆனால் ஒரு புத்தக கடை எங்கே என்பதை நீங்கள் நடந்து நடந்து தேடி பார்த்து தான் அறிய வேண்டும். 1 கிலோமீட்டருக்கு 2 கிலோமீட்டருக்கு ஒரு புத்தக கடை கூட இருக்காது. யார் வாங்குறான்றீங்க? அதனால்தான் நம்ம ஊர்ல புத்தகம் வாசிக்கிற அல்லது செய்தித்தாள் வாசிக்கிற பழக்கம் வரும்போதே நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு டீ கடையில ஒரே ஒரு ஆள் காசு போட்டு பேப்பர் வாங்குவார், தினத்தந்தி வாங்குவார். ஒரு குழுவே உட்கார்ந்து அதை கேட்கும். எல்லாரும் காசு போட்டு வாங்கினேன்னு எதுக்கு, அவசியம் இல்லை என்ற மனநிலை இருந்தது. ஆனால் புத்தக திருவிழாக்கள் நடக்க ஆரம்பித்த பிறகுதான் இந்த மனநிலை கொஞ்சம் மாறி வருகிறது. அதுக்கு முக்கிய காரணம் பெரியவர்கள் அல்ல, இளைஞர்களும் குழந்தைகளும் தான். அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்ப எல்லாம் சின்ன பிள்ளைங்கலாம் எவ்வளவோ புக் எக்ஸிபிஷன்ல நான் பேசுறேங்க. சின்ன பிள்ளைங்களை எங்கேயுமே நான் பார்க்கல, இங்கதான் முதல்ல பாக்குறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். நிறைய சின்ன பிள்ளைங்க வந்திருக்காங்க. எல்லாம் டான்ஸ் ஆட வந்துட்டு அப்படியே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்ல நல்ல அழகழகா தாவணி எல்லாம் கட்டிக்கிட்டு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. ஏதோ ஒரு காரணம் வந்திருக்காங்க. இல்ல எங்கேயும் பார்க்கல, எல்லா வயசான பார்ட்டியாக. அப்புறம் இளைஞர்கள் தான் ஒரு வீட்டிலே என்ன வாங்க வேண்டும் என்பதை முடிவு செய்வார்கள். பெண்கள் தான் முடிவு செய்வாங்க எல்லா வீட்லயும், அது வேற விஷயம். வீட்டையா ஒரு முடிவு எடுக்க முடியாது. அவர் எது சொன்னாலும் எல்லாருமே சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அவர் வெளில அமைச்சிடுவார். ஆனா குழந்தைகள் தான் வாங்கும் சக்தி. அவங்க சொல்லுகிற போதுதான். இப்ப இங்கே பிள்ளைகளை கூட்டிட்டு வந்திருக்கீங்க, இங்க அப்பளம் வைக்கிறாங்களா எனக்கு தெரியல. நாகப்பட்டினம் புத்தக கண்காட்சியில் அப்பளம் எல்லாம் வைத்தாங்க, இங்க இருக்கான்னு தெரியல. இப்ப இருந்தா வாங்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம சாப்பிடத்தானே வேண்டியிருக்கு. அதை வாங்கி கொடுனா வாங்கி கொடுப்பீங்க. ராட்டின கீட்டின இருந்தால் சுத்த சொன்னா சுத்துவீங்க. அப்புறம் திரும்பி போகும்போது அதை பையன் புக்கு எக்ஸிபிஷனுக்கு வந்து ஒரு புத்தகம் கூட வாங்காம போகுதா? வாங்கிய தீரணும்னா வேற வழி இல்லாம சொன்னாலும் கேட்க மாட்டான், திட்டிட்டாவது வாங்கி கொடுப்பீங்க. அல்ல, வாங்குகிற வழக்கம் என்பதை நம்முடைய வீடுகளுக்கு கொண்டு வந்ததே நம்முடைய இளைஞர்களும் குழந்தைகளும் தான். எனக்கு அதுதான் ரொம்ப மகிழ்ச்சி. ஏனென்றால் அவர்களுக்கு தான் அந்த வழக்கம் வரணும். என்ன காரணம் என்றால், மிகச் சிறப்பாக மருத்துவர் ஐயா இங்கே உங்களுக்கு ஒரு ஸ்லோகனை கொடுத்திருக்காரு. என்ன நீங்களா கத்தி கத்தி சொன்னீங்க, அவங்க சொல்ல சொல்ல திரும்பி சொன்னீங்க. என்னது ஞாபகம் இருக்கா?
எப்படி சொன்னாருன்னு தெரியல, அவருக்கு என்னுடைய இரு கரம் குவித்த வணக்கங்கள். ஆனா பிராக்டிக்கலா பார்ப்போம், கைபேசியை விட்டுற முடியுமா? முடியலையே, முடியல. கைபேசி இப்ப பாருங்க, நான் வாட்ச் கட்டுறது இல்லை. இப்ப நான் எவ்வளவு நேரம் பேசுறேன்றதுக்கே ஒரு கைபேசி எனக்கு வேண்டியிருக்கு. முன்னாடிலாம் வீட்டில் அலாரம்னு ஒன்று இருக்கும், பிள்ளைகளுக்கு தெரியாது. ஒரு பயங்கர சத்தத்தில் ஒன்று கத்தும், அது தலையில் அடிச்சுட்டு தான் எல்லாரும் திரும்ப அப்புறம் ஒரு மணி நேரம் தூங்குவாங்க. இப்போ அந்த அலாரமே கிடையாது பார்த்தீங்களா? பல வீட்டில் கேலண்டரே இப்போ கிடையாது, பார்த்துருக்கீங்களா? கேலண்டரே கிடையாது. கேமரான்னு ஒன்று எல்லா வீட்லையும் வாங்கி வச்சிருந்தோம். நம்ம இங்கே இருக்கிற பிள்ளைங்கள நம்ம சும்மா போய் சொல்லாதீங்க. கேமரான்னு ஒன்று, அதுக்கு ஃபிலிம் ரோல் வேற போய் வாங்குவோம். என்னென்னலாம் அநியாயம் நடந்திருக்கு இந்த உலகத்தில் யோசிச்சு பாருங்க. அப்புறம் கடைசி ஃபோட்டோக்கு ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக எடுங்கன்னா ஃபிலிம் தீர்ந்து போயிடுச்சுன்றவர். அந்த ஒரு ஃபோட்டோக்கு தான் நம்ம அழகாக இருப்போம், நம்ம நினச்சிட்டு இருப்போம். இப்போ த செல்ஃபோன் ஹஸ் டபுள்ட் அப் இன்டு எவ்ரிதிங். கேமராவும் அதே தான். ஒரு இண்டஸ்ட்ரியை முழுமையாக செல்ஃபோன் ஒழித்தது என்றால் அது கேமரா இண்டஸ்ட்ரியை தான் முழுமையாக இப்போ எல்லாரும் படம் எடுக்கிறாங்க, எல்லாரும் படம் எடுக்கிறாங்க. இன்னைக்கு நான் ட்ரெயினில் வந்துகிட்டே இருந்தேன், மாஸ்க் போட்டுட்டு தான் வந்தேன். ஏன்னா நாங்கள் வர ஊர் அப்படிப்பட்ட ஊர், இங்கெல்லாம் யாரும் போடுறதில்ல. நல்லது. எங்கள் ஊர்லேயும் போடுறதில்ல. போடுற மாதிரி ஒரு ஆக்ட் கொடுப்போம் நாங்கள் சென்னைக்காரங்களுக்கு, அதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுக்கணுமா? நான் மாஸ்க் போட்டுட்டு தான் வர்றேன். இருந்தாலும் ஒரு அம்மா வந்து படம் எடுத்து தீருவேங்குது என்ன. சில பேருக்கு எடுக்க வர பிள்ளைங்கள்ட்ட கொடுங்க, பட்டுன்னு 10 படம் எடுப்பான். அதுக்கு ஃபில்டர்லாம் போட்டு அவனை மாத்திரம் அழகாக வச்சுப்பா, நம்மளை அசிங்கமாகவே காட்டும். அது மாத்திரம் அழகழகாக தெரியும், ஏன்னா அதுக்கு தனியாக ஒரு ஃபில்டர் வச்சுருக்கோம். படப்படன்னு எடுப்பான். எந்த ஆங்கிளில் எடுத்தா எப்படி, செல்ஃபி எடுக்கிறது எப்படின்னு பிள்ளைகளுக்கு தாங்க தெரியும், நமக்கு தெரியாது. சில பேர் செல்ஃபி எடுக்கிற மூஞ்சிக்கு இப்படி வச்சு எடுப்போம். அடுத்த வேளை பிள்ளை சாப்பிடலன்னா அந்த படத்தை காட்டி பயமுறுத்தி நம்ம சோறு ஊட்டலாம். அந்த அம்மாவுக்கு ஃபோட்டோ எடுக்க வரல, கஷ்டப்பட்டு வளைச்சு படம்லாம் எடுத்துருச்சு. அம்மா விட்டுருங்கம்மா, போயிட்டு வரேன்னா. ரொம்ப நல்லா இருக்குங்க, நன்றிங்க, உங்கள் பேர் என்னங்குது. கிறகவே பேரே தெரியாமலாம் நீ இவ்வளோ ஃபோட்டோ எடுத்து. இப்போ எல்லாமே வாழ்க்கையில் இதில் தாங்க இருக்கு. ஒரு விஷயம் புரியல. இப்போ அவங்க மேடம் பேசுகிற போது உங்களில் யாரோ ஒருவருக்கு ஆன் ஃப்ராங்க் என்பது யாருன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ சொல்கிறாங்க ஆன் ஃப்ராங்க். ஹூஸ் ஆன் ஃப்ராங்க்? முன்னாடிலாம் நம்ம உடனே ஞாபகம் வச்சுக்கிட்டு அது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கணும். நம்ம போகிறதுக்குள்ளே பேப்பர் அநேகமாக தொலைஞ்சிரும். இப்போ பாருங்கள், ஒரு பேப்பர் கீழே விழுந்துருச்சு பாருங்க, அது மாதிரி விழுந்து அது தொலைஞ்சிரும். எங்கேயாவது எழுதி வச்சுக்கிட்டு அப்புறம் அதை ஞாபகமாகிட்டு, இல்லை பெண்கள் வந்து ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுப்பாங்க. இப்போ இங்கே இருக்கிற ஆண்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்கிறேன், பெண்கள் ஹேண்ட்பேக்கில் எதுக்கு போட்டு வச்சுக்கிறோன்னா, அது ஒரு நாளும் கிடைக்கக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்கு ஹேண்ட்பேக்கில் போட்டு. அவசரத்துக்கு தேவை அப்படின்னு ஒரு 1070 பொருட்கள் எங்கள் ஹேண்ட்பேக்லாம் இருக்கும். ஆனால் எந்த அவசரத்துக்கு எதுவுமே கிடைக்காது. என் ஹேண்ட்பேக்கில் இருக்கு ஒரு பின், அதை தேடி எடுமா கண்டுபிடிச்சிருவீங்க நீங்க. சில பேர் ஃபோனே செல்ஃபோனே ஹேண்ட்பேக்கில் தான் அந்த அம்மா வைக்கும். அது அடிக்கும் பாருங்க. அதுவும் அந்த அம்மா வந்து கௌசல்யா, சுப்ரஜா, ராம, பூர்வா அதை தான் வச்சிருக்கோம் ரிங் டோனா. அன்னைக்கே அந்த பொண்ணு அதை மாத்திருவா, பத்தல மாத்திருவா. அதை இந்த அம்மாவுக்கு தன் ஃபோன் தான் அடிக்குதுன்னே தெரியாது, அப்படியே இருக்கும். கதறி தீக்கும் ஃபோன். அப்புறம் ஏமா உன் ஃபோன் தான்மா, எடுமா. ஏன் ஃபோனா அப்படின்னு பதறி ஹேண்ட்பேக் அப்பதான் திறக்க வராது. திறந்தா உள்ள 1000 பொருள் செல்போன் உள்ள பதுங்கி இருக்கும். அதை தேடி எடுக்கிறதுக்குள்ள வீட்டுக்காரர் 32 மிஸ் கால் கொடுத்துருப்பார். வீட்டுக்கு வந்து உனக்கெல்லாம் ஃபோன் வாங்கி கொடுத்த பாரு, என் புத்தியை செருப்பாலி அடிக்கணும். இப்போ வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது கைபேசி. என்ன இதில் நீங்கள் குறைச்சல் கண்டுபிடிச்சிட்டீங்க? இதில் என்னங்க உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு டாக்டரை பார்த்து நீங்கள் கேட்கலாம். புத்தகத்தை எடுன்றீங்க, சரி எது கைபேசியை விடணும்? அதுதானே எங்கள் லைஃபே அதில் தாங்க இருக்கு. அதுவும் இளைஞர்கள் அங்கேயும் இங்கேயுமா தெரியுறீங்க, இளைஞர்களினுடைய வாழ்க்கை அதில் தான் இருக்கு. இப்போ இந்த எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, எனக்கு இங்கே தருமபுரியை பற்றி தெரியலைங்க, சென்னையை பொறுத்தவரை 90s கிட்ஸ்ன்னு இருக்காங்க, அதாவது 90களில் பிறந்தவர்கள். ஒரு பயலுக்கு கல்யாணம் ஆகலை எங்கள் ஊரில். 90s கிட்ஸில் உண்மைங்க. உங்கள் ஊரில் எல்லாம் நல்லா காலத்தில் கல்யாணம் பண்ணி நல்லா இருங்க. எங்கள் ஊரில் ஆண்களுக்கு 90s கிட்ஸ்னால் அவங்களுக்கு கல்யாணம் ஆகாது. பொண்ணு பார்க்க போகும்போது அந்த பொண்ணு சரி எந்த வருஷம் பிறந்த 93, 90s கிட்ஸை நான் கல்யாணம் செய்யறதா இல்லைன்றது. அந்த தலைமுறையே கல்யாணம் ஆகாமல் இருக்கு. வடிவேலு ஒரு படத்தில் ஜாதகத்துக்கு பதிலாக ரேஷன் கார்டு எடுத்துட்டு ஜோசியர்கிட்ட போயிடுவார்ல,
அந்த ஜோசியக்காரர் சொல்றாரு, ஏய் உனக்கு மாத்திரம் இல்லை, உன் தெருவிலே ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகாது. அது மாதிரி அந்த தலைமுறைக்கு அந்த டிகேடுக்கே கல்யாணம் ஆகலை. அதாவது ஒரு பையன் ரொம்ப சோகமாக என்கிட்ட சொன்னான், என் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்குது பாருங்க மேடம்னா. என்னப்பா நடக்குதுன்னு. முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ என்னை விட பெரியவங்களுக்குலாம் கல்யாணம் நடக்கும், நான் போய் பார்த்தேன். இப்போ நான் பெரிய நானோன்னு என்னை விட சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கல்யாணம் நடக்குது, அதையும் போய் நான் பார்க்குறேன். என்னதான்ப்பா செய்ய போகிறேன்? என்ன மேடம் செய்யறது, என்னவோ நயன்தாரா கல்யாணத்தை பார்த்துட்டேன், இப்படியே கொஞ்ச நாள் வாழ்ந்து த்ரிஷாவோட கல்யாணத்தை பார்த்துட்டேன்னா என்னவோ நிம்மதியா போய் சேருவேன். இப்ப இவங்களுக்குலாம் என்ன நம்பிக்கை? திருமணம் ஆகிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன செல்போன்ல யாராவது கிடைச்சு ஒருத்தி ஏமாந்து இவன் 90s கிட்ஸ்ன்றதை இவன் மறைச்சு, சில பேர் பரோட்டா சூரிய மாதிரியே இருப்பான், ஆனா சூர்யா படத்தை போட்டு வச்சிருப்பான்ல ப்ரொஃபைல்ல, அது மாதிரி ஏமாத்தி இப்படித்தானே அவங்களுக்கு கல்யாணம் நடக்க முடியும். ஒரு நியாயம் இருக்குல்ல. அப்ப போன்ல என்ன குறைச்சல கண்டுபிடிச்சிங்க? டசன்ட் இட் ஹெல்ப் அஸ்? இப்போ நீங்கள் ஆன் ஃப்ராங்க் யாருன்னு தெரியலன்னா ஒருவேளை அந்த பேரை எழுதிட்டீங்கன்னா போய் உடனே கூகுளில் பார்க்கலாம். கூகுள் உங்களுக்கு அப்படி தகவல்களை தருகிறது. இல்லை என்ன கஷ்டம் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டால் நியாயமான கேள்வி. தயவு செய்து கேள்விகளை கேளுங்கள். எல்லாரும் சொல்லிட்டாங்க, டாக்டர் சொல்லிட்டாரு, அதை மறுத்து கேட்டால் நம்மளை பற்றி மோசமாக நினைக்காதீங்க. இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன், வகுப்பில் நாங்கள் செய்ய தவறியதை நீங்கள் செய்யுங்கள் என்று உங்களை நாங்கள் கேட்கிறோம். நாங்களாம் எழுந்து கேள்வி போகும்போது எங்கள் டீச்சர் உட்காரு, கிளாஸில் எவ்வளோ பேர் இருக்காங்க மிஸ்? 50 பேர் இருக்காங்க மிஸ். எல்லாருக்கும் விளங்கிச்சு, உனக்கு மட்டும் விளங்கலையா? உட்காரு அப்படின்னா நாங்கள் உட்காந்துருவோம். இப்போ கேள்வி கேட்பது அவமானம் மாதிரி நாங்கள் நினைப்போம். ஒரு சீன பழமொழி சொல்கிறது நண்பர்களே, ஒரு வகுப்பில் அந்த நேரம் எழுந்து கேள்வி கேட்பவன் அந்த நேரத்தில் முட்டாள், அந்த நேரத்தில் கேள்வி கேட்காதவன் வாழ்நாள் முழுவதும் முட்டாள் என்று அந்த சீன பழமொழி சொல்லுகிறது. தயவு செய்து கேள்வி கேளுங்கள். இங்க ஆசிரியர்கள் இருக்கீங்கன்னு தெரியல, இருந்தா அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஏனென்றால் இந்த உலகத்திலேயே கஷ்டமான வேலை பேங்க் வேலை. நான் இது மட்டும் நினைச்சிருந்தேன், ஏன்னா நான் பேங்க்ல வேலை செய்யறேன். எல்லாரும் அப்படித்தான் நினைப்போம், நம்ம செய்யற வேலை தான் கஷ்டம்னு நினைப்போம். நான் உண்மையிலேயே கஷ்டமான வேலை ஆசிரியர்கள் வேலை மாத்திரம்தான். அதுவும் ஒரு வீடியோ வந்தது பாருங்க, ஆஹா, ஆசிரியரை பார்த்து என்ன டான்ஸ்ன்றீங்க. நம்ம மாறி படத்துல கூட தனுஷ் அப்படி ஆடி இருக்க மாட்டார். இப்ப முன்னாடிலாம் எங்க டீச்சர்ஸ் எங்களை அடிப்பாங்க, அவங்களாம் அடிச்சதுனால தான் ஓரளவு நாங்க உருப்பிட்டோம். நல்லா அடிப்பாங்க, கையை நீட்ட சொல்லுவாங்க. கையை நீட்ட சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அங்க இந்த புளிய மரம் இருக்கும், அதுல ஒரு பிரான்ச்சை உடைச்சிட்டு வாம்பாங்க. நமக்கு தெரியும் நம்ம அடிக்க தான் உடைச்சிட்டு வர சொல்றாங்க. நாம இருந்தாலும் ஒரே ஒரு நெஞ்சுரத்தோட போய் நாமே அந்த புளிய மரத்தை உடைச்சிட்டு வந்து கொடுத்து அப்படி அப்படி இழுத்துப்போம். அடிக்க வரும்போது இழுத்துருவான், கையை இழுக்கிற நீ அப்படின்னு இன்னொரு பிள்ளையால நம்ம கையை பிடிக்க வச்சு அது பண்ணும். அப்புறம் இந்த எல்லா கிளாஸ்லயும் நேர்ந்து விட்டாம சில பிள்ளைங்க நல்லா படிக்கும், அதுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. பொருள் மிஸ் ஹோம்ஒர்க் கொடுத்தா அன்னைக்கே செஞ்சிடும். அன்னைக்கே செய்யறதுக்காக ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, கடைசி நிமிஷத்துல வேகமா எழுததானே ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. சில பிள்ளை அன்னைக்கே செஞ்சிடும். அப்போ அந்த மாதிரி நல்லா படிக்கிற பிள்ளைய விட்டு நம்ம தலையில குட்ட சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க குட்டினா அவங்க கை வலிக்குன்றதுனால. இதெல்லாம் வாங்கிப்போம். வீட்டில் வந்து நான் சொல்ல முடியாது, என் நிலைமை பாருங்க. வீட்டில் வந்து சொன்னா எங்க அப்பாவும் வாத்தியார், உடனே ஆசிரியர் கோபிட்கும் பதி நீ என்ன செய்தாய் அப்படின்னு அவர் வேற சிவாஜி கணேசன் ஸ்டைல பேசி அவர் 2 அடி வைப்பார். என்னென்னலாம் கொடுமை அனுபவிச்சிருக்கோம். முட்டிக்கால் போட வச்சிருக்காங்களா இல்லையா? இங்க இருக்கிற 40 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், முட்டிக்கால் போடாத ஒரு ஸ்டூடெண்ட் இருக்க முடியாது. முட்டிக்கால் போட்டு, அதுவும் அன்னைக்குன்னு பார்த்து ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம்னா எங்களுக்கு ஸ்கர்ட்டுங்க, ஸ்கூல் யூனிஃபார்ம்னாக்கா பாவாடை. நாங்களாம் பாவாடையெல்லாம் யூனிஃபார்ம் கட்டின ஜெனரேஷன், எங்களை பார்த்து பரிதாபப்படுங்க இளைஞர்களே. பாவாடை இருந்தா அன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் போட்ட அன்னைக்கு முட்டிக்கால் போட வச்சிருவாங்க. தேஞ்சு வெந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி அது மேலே எச்சு துப்பி பேப்பர் எல்லாம் ஒட்டி வீட்டுக்கு போய் சேருவோம். அப்போ ஆசிரியர்களுக்கு அந்த இடம் இருந்தது, அடிக்கலாம். அடிச்சதுக்காக ஒரு டீச்சரையும் நாங்க கோவிச்சதே கிடையாதுங்க. அடிச்ச டீச்சர்ஸ் தான் இப்ப ஞாபகம் இருக்கு எங்களுக்கு. உண்மையிலேயே அவர்களுடைய ஞாபகம் தான் இருக்கு. இன்னைக்கு செய்ய முடியும், அவர் ஆசிரியர் செஞ்சிருவீங்க. அவர் வந்து எதுக்கோ கையை தூக்கினார், சும்மா அப்படி கையை தூக்கினார். இவர் பையன் சொன்னா கையெல்லாம் தூக்காதீங்க சார், நாளைக்கு சன் நியூஸ்ல வந்துருவீங்கன்ற. வாழ்க்கையில இவ்வளவு இடைஞ்சல்களுக்கு நடுவில் வாழ்கிற போது ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன், ஒரு போன் கொடுக்கறது அது கூட உங்களுக்கு பிடிக்கலையா? நான் பாட்டு பார்த்துக்கிட்டு ஓரமா இருக்கேன்,
என் வீட்டில் எந்த நாய் என்னோட பேச மாட்டேங்குது, நான் பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கேன், இல்லை என்ன தப்பு என்று நீங்கள் கேட்டால் அந்த கேள்வி நியாயமானது. குழந்தைகளை கேள்விகளை கேளுங்கள். நீங்கள் கேட்கிற கேள்விக்கு உங்கள் ஆசிரியரிடம் பதில் தெரியவில்லை என்றால் இன்றைய ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அந்த மாணவனை அல்லது மாணவியை பார்த்து, ஏன்பா கிளம்பிட்டீங்களா, அதுக்குள்ள யூனிஃபார்மோட கிளம்பிட்டீங்க போல இருக்கு, இப்பதான் வராங்களா, உட்காருங்கப்பா. எனக்கு இந்த மீட்டிங்ல யாரும் நின்றுக்கிட்டே கேட்டா ரொம்ப பயம். ஏன்னா அவங்கள என்ன முடிவில் இருக்காங்க நான் நினைக்கிறேன். சும்மா 2 நிமிஷம் கேட்கலாம், விளங்கிச்சுன்னா இருப்போம், விளங்கலைன்னா போயிடலான்ற மாதிரி. இப்படி ஒவ்வொருத்தரா கிளம்பி போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் என்னத்தை பேசுறது? உண்மையிலேங்க ஒரு புத்தக கண்காட்சிக்கு வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு நின்று கொண்டு கேட்கிற ஒரு அவையை இதுவரை நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ மாணவியோ மாணவனோ ஒரு கேள்வியை கேட்டுட்டாங்க வகுப்புல, ஆசிரியருக்கு பதில் தெரியவில்லை, என்ன செய்ய வேண்டும் அந்த ஆசிரியர்? இப்ப எங்க தலைமுறையில நான் சொன்னேன் என்ன செஞ்சாங்கன்னு, உட்காரு எந்திரிச்சா குன்றுவேன். இன்றைய ஆசிரியர் அப்படி சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏய் நல்ல கேள்வி கேட்டிருக்கப்பா, எனக்கு பதில் தெரியல, நீ போய் கூகுள்ல பார்த்துட்டு வா, நானும் போய் கூகுள்ல பார்த்துட்டு வரேன், நாளைக்கு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணலாம். இதுதான் நாளைய வகுப்பறைகளாக இருக்க போகிறது நண்பர்களே. The classrooms will become discussion centers. ஒருவர் சொல்லி, இப்போ சென்னையில் வந்து கொரோனாலாம் வந்த போது ஆன்லைன் கிளாஸ் தான், இங்கே நடந்தது தானே. என்னென்ன கஷ்டப்பட்டோம் ஞாபகம் இருக்கா? யாரும் மறக்கலையா? அதெல்லாம் ஆசிரியர்களை சொல்றேன், மாணவர்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லை, சும்மா தலை ஆட்டாதீங்க. ஆசிரியர்கள் என்ன கஷ்டப்பட்டாங்க. சில பேர் பாட்டிய நோட்ஸ் எழுத விட்டுட்டு அவன் குப்புரை பாடித்து தூக்குறான். இவர் கேட்கிறாரு, பாலரமணி எங்கே, பாலரமணி எங்கே, பாலரமணி எங்க படுத்திருக்கான், பாலரமணியோட பாட்டி தான் நோட்ஸ் எடுக்குது. அதுல சில அம்மாக்கள் வந்து கிளாஸ் ரூம் ஆன்லைன் கிளாஸ் பாதியில வந்துடும். என்ன மிஸ் நீங்க, என் பையன் கையை தூக்கிக்கிட்டே இருக்கான், அவனை நீங்க கவனிக்கவே இல்லை. யார் யாரோட பயமுறுத்தலுக்கெல்லாம் நம்ம அஞ்சுவது சொல்லுங்க? ரொம்ப கஷ்டங்க ஆசிரியர்களிடம். நம்ம ஆசிரியர்கள் வந்த உடனே திரும்பி போர்டில் எழுதி அப்படியே பழகிட்டாங்க. திடீர்னு ஆன்லைன் கிளாஸஸ்க்கு அவங்க ட்ரைனிங்கே இல்லை. சொல்லி கொடுனா ஒருத்தன் வௌவால் மாதிரி தலைக்குப்புற தொங்குறான், ஒருத்தன் பல் தேய்ச்சிக்கிட்டே கிளாஸ் கேட்குறான், ஒருத்தன் பரோடா தின்னுக்கிட்டு கேட்குறான். இத்தனை சோதனைகளுக்கு பிறகும் தொடர்ந்து ஆசிரியர்களா இருக்க முடிவு எடுத்திருக்காங்களே, அவங்களுக்கு எல்லாம் செல்ல வைக்க வேணாம். எனக்கு மட்டும் காசு இருந்தா மவுண்ட் ரோடில் செல்ல வைப்பேன், சென்னையில் எல்லாருக்கும். அப்ப இதற்கெல்லாம் கூகுள்ல போய் பார்த்துட்டு வாங்க, லெட்ஸ் டிஸ்கஸ் டுமாரோ என்று சொல்லுவதற்கு செல்போன் உதவியாக இருக்கிறதா இல்லையா? அப்போ ஏன் வந்து கைபேசியை விடு, புத்தகத்தை எடுன்னு ஏன் சொல்றாங்க என்றால் அதைத்தான் நாம் குறிப்பாக இங்கே சிந்திக்க போகிறோம். ஏன் கைபேசியை விட வேண்டும்? கைபேசி நமக்கு உதவுகிற வரையில் அதை உபயோகித்துத்தான் தீர வேண்டும், வேற வழி கிடையாது. உலகம் மாறுகிற போது நீங்கள் மாற வேண்டும். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் என்று எங்கள் ஆசான் வள்ளுவன் சொன்னான். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். நம்ம செல்போனே வைத்துக் கொள்வதில்லைன்னா உலகம் உங்களை கடந்து போயிடும். வச்சுக்குங்க, அலாம் வைங்க, டேட் பாருங்க, கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. கூகுள் மேப், உங்க ஊர்ல கூகுள் மேப் வேலை செய்யுமா? அந்த கூகுள் மேப்ல இருக்கிற பெண்மணியை நான் தேடிட்டு இருக்கேன். அதுதானே சொல்லுது நமக்கு, நவ் டேக் அ யூ டர்ன். அது ரொம்ப நல்ல பொண்ணு அது. ஏன்னா அது சொல்லும் யூ டர்ன் எடுன்னு. இவர் கேட்க மாட்டாரு. நம்ம என்னைக்கு ஆண்கள் கேட்டிருக்காங்க, பெண்கள் சொல்லி ஒரு நாளும் கேட்டதில்லை. அவர் பாட்டுக்கு நேர போனா அந்த அம்மா திட்டுதா, ஒரு நாள திட்டி இருக்கா. நவ் யூ டிராவல் another 50 kilometers and take a U-turn. இதுவே வீட்டம்மா வழி சொல்லியிருந்தா என்னென்ன திட்டி இருக்கும். நான் தான் சொல்லிக்கிட்டே வரேன், அறிவு இருக்க அவனுக்கு, திரும்பாம நேரையே போன நீ. ஏன் அதை விட வேண்டும் என்ற கேள்வியிலே இப்போது நிற்கின்றோம். ஏன் விட வேண்டும் அல்லது குறைத்துக்கோ? அவசியமான விஷயங்களுக்கு பயன்படுத்த வேண்டும், தவிர்க்கவே முடியாது என்கிற போது பயன்படுத்த வேண்டும். ஆனால் அதற்கு மாத்திரம்தான் நாம் பயன்படுத்துகிறோமா? தயவு செய்து யோசித்து பாருங்கள். நம்முடைய நேரத்தை எவ்வளவு நேரம் செல்போனிடம் கொடுக்கிறோம் என்பதை செல்போனே ஒரு ரிப்போர்ட்டா நமக்கு கொடுக்கும். Your screen time has increased by 35% from last week to this week. இது வருகிறதா வரவில்லையா? அப்படியா? அப்ப லாஸ்ட் வீக் எவ்வளவு நேரம் பார்த்தேன்? ஒரு நாளைக்கு 17 மணி நேரம் பார்த்திருக்காங்க. அது இன்னும் 35% இறங்கினா 24 மணி நேரத்தோட தாண்டுது. எப்படிடா 24 மணி நேரத்தை தாண்டி பார்க்கறேன்னா 2-3 போனை பார்க்கறான். ஒரு அடிக்ஷன் மாதிரியாரு, போதை மாதிரி. யூடியூப் பார்த்திருக்கீங்களா? நீங்க ஒண்ணு பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அதே மாதிரி திரும்ப 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 உங்களுக்கு கொடுக்கும். இப்போ
கட்சி அரசியல் நம்ம பேசவே கூடாது. ஏதோ ஒரு கட்சிக்கு நீங்கள் ஒரு ஆதரவாளர்னு வச்சுங்க, ஆதரவாளர் கூட இல்லைங்க, ஏதோ வந்துச்சு பார்த்துட்டீங்க, அந்த கட்சியில் இன்னொரு கட்சிக்காரனை மான வாரிய திட்டுறான், எல்லா வார்த்தையும், அந்த எந்த வார்த்தைக்கு சென்சார் கிடையாது, எது வேணா சொல்லி திட்டுறான். இப்போ இதை பார்த்துட்டீங்க இல்ல, யூடியூப் உங்களை சும்மா விடுன்னு நினைக்கிறீங்க? அதே கட்சியில் அதே ஆள் பேசினது 5 திரும்பி கொடுக்கும், அந்த 5ஐயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 கொடுக்கும், அந்த 10 பார்த்தீங்கன்னா இன்னொரு 50 கொடுக்கும், எல்லாம் அதே கட்சி. இப்ப என்னன்னா, எதிர் தரப்பு வாதம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை யூடியூப் உங்களுக்கு சொல்லவே சொல்லாது. ஒற்றை சிந்தனை படைத்தவர்களாக நம்மை மாற்றுவதுதான் இந்த சாதனங்கள் நமக்கு செய்திருக்கிற மாபெரும் துரோகம். இப்போ ஏன் தமிழ்நாட்டில் பட்டிமன்றங்கள் வெற்றி அடைகிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது இன்டர்நெட் ஆரம்பித்தது அல்ல, இது 2000 வருஷமா இருப்பது. ஏன் என்றால் இருதரப்பு வாதங்கள். ஒருவர் பேசுகிறார், பேசும்போது உடனே இந்த ஆள் எழுந்து அவர் சப்புன்னு அரைஞ்சு உட்காரு, நீ எப்படி பேசலாம் சொல்றது இல்ல. இந்த டிவி விவாத மேடை நிகழ்ச்சிகள் அதான் நடக்குது. ஒரு ஆள் பேசவே தொடங்கல, இவர் உடனே நீங்க வாயை மூடுங்கள், நீங்கள் சொல்லுவதை நான் ஏற்கவில்லை, சொல்லவே இல்லடாம சொன்னப்புறமா நீ மறு. பட்டிமன்றங்களை ஏன் ஏற்கிறோம் என்றால் இவர் பேசுவா கரெக்டா தானே இருக்கு, இந்த அம்மா சொல்றது ரைட்டா தானே, எனக்கு அப்புறம் ராஜா பேசினா அவர் சொல்றது கூட ரைட் மாதிரி தானே தெரியுது. இதுதாங்க கருத்துக்களை உருவாக்கி கொள்ளுகிற ஃபார்மேட். இதுதான். இரு தரப்பையும் கேளுங்கள், பிறகு உங்களுக்கான கருத்துக்களை உருவாக்கி கொள்ளுங்கள். இதை செய்யவே விடாது உங்களுடைய யூடியூப் மாதிரியான சாதனங்கள். ஏன்? ஒரே தரப்பு வாதத்தை கேட்கிற போது தானே வெறி வரும் உங்களுக்கு. வெறி வந்தால் தானே திரும்ப திரும்ப பாப்பீங்க. திரும்ப திரும்ப பார்த்தா தானே அவன் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுக்கிட்டே இருப்பான். யூடியூப்ல வந்து பிரைமுக்கு காசு கட்டுறதுனா ரொம்ப கம்மி தான். பட் பொதுவா யூடியூபுக்கு காசு கட்டுறோமா இல்ல, வாட்ஸ்அப்புக்கு காசு கட்டுறோமா இல்ல, எந்த காசுமே கட்டாம இவன் எப்படி நடத்துறான்னு என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? நீங்க காசு கட்டுறது இல்லாம தானே வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்க, வைஃபைக்கு கட்டுறீங்க, அதை விடுங்க. வாட்ஸ்அப்புக்குன்னு காசு கட்டுறீங்களா? இல்ல. யூடியூபுக்குன்னு காசு கட்டுறீங்களா? அன்லெஸ் யூ ஆப்ட் ஃபார் யூடியூப் பிரைம், அதுவுமே ரொம்ப கம்மி தான். யூடியூபுக்கு நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா காசு கிடையாது. நம்மள்ட்ட காசு வாங்காம இவன் எப்படிடா நடத்துறான்னு என்னைக்கா யோசிச்சு பாத்தீங்களா? உலகத்தின் மிகப்பெரிய நிறுவனம் அதுதானே, மிகப்பெரிய நிறுவனம். எப்படி அவன் காசு பண்றான்? அப்போ எதை விற்கிறான்? வியாபாரிகள் அத்தனை பேரும் ஏதோ ஒன்றை விற்க வேண்டும் தானே நண்பர்களே. எதை விற்கிறான்? அவன் நம்முடைய நேரத்தை விற்று கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். இங்கே விற்பனை பொருள் என்பது உங்களுடைய நேரம். உங்களை வியாபாரிகளுக்கு உங்கள் நேரத்தை அவன் விற்று கொண்டிருக்கிறான், அதுதான் அவனுடைய ப்ராடக்ட். எவ்வளவு பேர் பார்க்கிறாங்களோ, எவ்வளவு நேரம் பார்க்கிறான். ரொம்ப நேரம் பார்த்து விட்டாய் கண்ணா, உன் கண் கெட்டு விடு, என்னைக்கா யூடியூப் சொல்லுமா உங்களை? நம்ம ஆப்புக்கு போகும்போது ஐடென்டிஃபை யூ ஆர் எ ஹியூமன். டேய், நான் மனுஷ பயில இருக்கிறதுனால தானடா உள்ள வரேன், நான் மாடா எருமையா இருந்தா நிம்மதியா இருந்திருப்பேன்னா. ஐடென்டிஃபை யூ ஆர் நாட் எ ரோபோட் நம்மள்ட்ட சொல்லுது. இன்னைக்கு காலையில நான் வந்து இந்த திருவிழாவினுடைய உரை பற்றிய ஒரு சின்ன படத்தை வந்து தங்கமணி அவர்கள் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அதை என்னுடைய ஸ்டேட்டஸில் எடுத்து போட்டிருந்தேன், இந்த மாதிரி பேச போகிறேன் அப்படின்னு. போட்ட உடனே முதல் கால் வந்து எனக்கு சொன்னது தான், என்னடா இந்த ஒரே அப்படின்னு வார்த்தையை பார்த்தாலே பயமாக இருக்க, ஒரே பூமி ஒரே வாழ்வுன்னு போட்டிருக்கிய அப்படின்னு ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணார். இங்கே வந்த உடனே முன்னிலை பேசக்கூடிய நண்பரும் அந்த மாதிரி ஒரேங்கிற வார்த்தையில கொஞ்சம் பயமாக இருக்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த மாதிரி ஒரே கலாச்சாரம் ஒரே மொழி ஒற்றை தலைமைங்கிற வியாதிக்குள்ள எல்லாம் போக விரும்பல. நான் பேசுற வியாதி வேற ஒன்று. இதுக்கான தலைப்பு அந்த ஒரே சொல்லுக்கான பிரச்சனைகள் வருவதற்கு முன்னாடியே தங்கமணி ஐயாவுக்கு வந்து இந்த தலைப்பை கொடுத்தேன். எதற்காக இந்த தலைப்பை இங்கே தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, எதை குறித்து பேசலாம்? நிறைய தொடர்ந்து உணவு பத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன், நிறைய வந்து நலவாழ்வு பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த காலகட்டத்தில் தர்மபுரியில நிறைய நண்பர்களை சந்திக்க போறோம். எது குறித்து உரையாடலாம் என்று யோசித்த போது ஒரு சொல், ஆங்கில சொல் வந்து நெற்றி பொட்டில் அரைகிற மாதிரி இப்போ ஒன்னும் உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த சொல், ஆங்கில சொல் என்ன அப்படின்னா ஒன் ஹெல்த். இவ்வளவு நாள் உடல் நலம் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ரொம்ப நாளா வந்து 1970 வரைக்கும் 1969 வரைக்கும் என்ன உடல் நலம் அப்படின்னா பிசிக்கல் ஹெல்த் அப்படின்னா ஆங்கில மருத்துவம், நவீன மருத்துவம் ரொம்ப அறுதியாக நம்பி வந்தது. ஒரு மனிதன் அவனுடைய நுரையீரல் மிகச்சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, இதயம் மிகச்சிறப்பாக துடித்துக் கொண்டிருக்கிறது, சிறுநீரகம் மிகச்சிறப்பாக உப்புக்களை கழிவுகளை வெளியேற்றுகிறது அப்படின்னா நலமா இருக்கலாம்.
அப்படிங்கிறது தான் நவீன மருத்துவம் ரொம்ப நாளா சொல்லி கொண்டிருந்தது. அதுதான் உண்மையும் கூட. அப்புறம் 1930-40களில் இருந்தே நவீன மருத்துவத்திலும் உளவியல் சார்ந்த கருத்துக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. சிக்மண்ட் ஃப்ராய்டுங்கிறவரு பேச ஆரம்பிச்சார். இது நியூரோ பிசியாலஜிக்கும் சைக்காலஜிக்கும் உள்ள விஷயங்களை முதலில் அவர் பகிர ஆரம்பித்தார். அதே மாதிரி சங் அப்படின்னு இன்னொரு உளவியல் மருத்துவர், அவர் மனதை பற்றி பேச ஆரம்பிச்சார். ஆனா 1970 வரைக்கும் அதை ஒரு முழுமையான நலக்கூறாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளல. 1970 தான் ஆலம் ஆட்டா அப்படின்னு ஒரு இடம், ஒருங்கிணைந்த ரஷ்யா இருந்தது இல்லையா, USSR அப்படின்னு. அந்த ஒருங்கிணைந்த ரஷ்யா இருக்கும்போது அங்க ஆலமாட்டாங்கிற ஒரு இடம் இருந்தது. இப்ப அது கஜகிஸ்தான்ல இருக்கு. அந்த ஆலமாட்டாங்கிற இடத்துல WHO ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க. உலக சுகாதார நிறுவனம், ஜெனீவாவில் இருக்கக்கூடிய உலக சுகாதார நிறுவனம் அந்த ஆலமாட்டால முதல்ல சொன்னாங்க, உடல் நலம் என்பது வெறும் உடல் நலம் மட்டும் இல்ல, உள்ளமும் நலமாக இருக்க வேண்டும் என்பதை முதலில் 1970 ஆலமாட்டா ரெசல்யூஷன்ல தான் WHO சொல்லிச்சு. இங்க என் வயதை ஒட்டி எனக்கு ஒரு 5 வயசு மனோகர் சார் குறைச்சிட்டார். நான் 52, எனக்கு ஒரு 47 சொன்னோன்னு எனக்கு உற்சாகம் பத்திருச்சு. அதாவது நம்ம என் வயதை ஒட்டி 50களை ஒட்டி அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம பள்ளிகள்ல எல்லாம் நம்ம படிக்கிற காலத்துல 80களில் படிக்கிற காலத்துல நான்லாம் எழுதி போட்டிருக்கேன், ஹெல்த் ஃபார் ஆல் பை 2000 AD அப்படின்னு WHO ஒரு ரெசல்யூஷன் வச்சாங்க. 1970 எடுத்த ரெசல்யூஷன் 2000 வரும்போது உலகத்தில் உள்ள எல்லாரும் உடல் ஆரோக்கியமா இருக்கணும், அதை நோக்கி இயங்குவோம் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷன் தான் ஹெல்த் ஃபார் ஆல் பை 2000 ADன்னு. அதுல எக்கு தப்பா மிசரபிளா தோத்து போயிட்டோம், அது வேற விஷயம். அந்த ஹெல்த் ஃபார் ஆல் பை 2000 ADல தான் முதல்ல உடல் நலம் என்பது பிசிக்கல் இல்னஸ் மட்டும் கிடையாது, போகிறது மட்டும் இல்ல, உள்ளமும் நலமாக இருக்க வேண்டும் என்று நவீன அறிவியல் ஒத்துக்கொண்டுச்சு. ஒரு 1800 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்தவராக கருதப்படுகிற ஒரு சித்தர் திருமூலர் ஒரு பாடலை பாடுறார். அந்த காலம் ஆய்ந்து அறிந்து 3ஆம் 4ஆம் நூற்றாண்டா இருக்கணுங்கிறத உறுதியா சொல்லிட்டாங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 1600 1700 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரு மறுப்பது உடல் நோய் மருந்தனல் ஆகும், மறுப்பது உள நோய் மருந்தன சாலும், மறுப்பது இனி நோய் வாராதிருப்ப, மறுப்பது சாவை மருந்தனல் ஆமை. அந்த ஒரு வரி இப்ப 1970 சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டை துளி கூட மாத்தாம, மறுப்பது உடல் நோய் பிசிக்கல் இல்னஸ் அதை போக்குறதா மருந்து. ரெண்டாவது, மறுப்பது உள நோய் மருந்தன சாலும், மென்டல் ஹெல்த் வேணும், உள்ளம் நலமாக இருக்கணும். மறுப்பது இனி நோய் வாராதிருப்ப, பிரிவென்டிவ் கேர். மூணாவது ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மறுப்பது சாவை மருந்தனல் ஆமை. அப்போ ஒரு 1600 1700 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் அதிகமான எல்லாம் உலாவி கொண்டிருந்த காலத்துல நம் திருமூலர் இந்த மண்ணில் இருந்த இந்த தமிழ் சமூகத்தை சார்ந்த ஒரு பேரறிஞர் ஒருத்தர் மிக தெளிவான புரிதலோடு ஒரு கருத்தை சொல்லியிருக்காருன்னா, அவர் காலத்தில் எழுதப்பட்ட விஷயங்கள், அவர் காலத்தில் அறிந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் எவ்வளவு உண்மை புதிந்திருக்கும். அப்படி ஒரு பிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் அப்படிங்கறது 1970 ஒத்துக்கிட்டாங்க. கோவிட் வந்துச்சு. இந்த கோவிட் காலத்துல நிறைய தர்க்கங்கள், நிறைய அதுவரை மேலோங்கி இருந்த கருத்துக்கள் எல்லாம் தவிடுபடியாக்கிருச்சு கோவிட். மருத்துவத்துறையிலும் சரி, தத்துவார்த்த துறையிலும் சரி, வாழ்வியல்லையும் சரி, பல புதிய புரிதல்களை கொண்டு வந்திருக்கு. இந்த கோவிட் காலத்துல மறுபடி உலக சுகாதார நிறுவனமும் அதனுடைய பல்வேறு இணை குழுமங்களாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு CDC அட்லாண்டாவா இருக்கட்டும், யுனைடெட் நேஷன்ஸுடைய ஹெல்த் குரூப்பா இருக்கட்டும், அவங்க எல்லாம் சேர்ந்து பிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் மட்டும் இல்லடா, இனிமேல் நலம் என்றால் அது ஒன் ஹெல்த் அப்படின்னா என்ன அப்படின்னு அவன் விளக்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நான் இங்கிருந்து பேசுறேன்னா, நான் நலமாக இருக்கிறேன் என்றால் என்னுடைய நுரையீரல் நலமா இருக்கு, என்னுடைய இதயம் நலமா இருக்கு, என்னுடைய உள்ளம் நலமாக இருக்கிறது, என் மனம் விசாலமாக சிறப்பாக மிக ஒரு மகிழ்வாக இருக்கிறது மட்டும் நலமல்ல, நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய மண்புழு நலமாக இருக்க வேண்டும், இங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய வாகை மரமோ கொன்றை மரமோ அந்த மரங்கள் நலமாக இருக்கணும்,
இங்க இருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி ஓடக்கூடிய காவிரி ஆற்றில் இருக்கக்கூடிய ஒரு மீன்களோ இல்லை 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கடலுக்குள் உள்ள அங்க வசிக்கக்கூடிய மீன்களோ, அந்த மீன்கள் எல்லாம் நலமாக இருக்கணும். இந்த வானில் பறக்கக்கூடிய பறவைகள் நலமா இருக்கணும். இங்க பூத்திருக்கக்கூடிய பூக்களின் தேன் நலமா இருக்கணும். அந்த தேனை உறிஞ்ச வரக்கூடிய தேன்சிட்டுக்கள் நலமா இருக்கணும். இந்த எல்லாம் நலமா இருந்தா தான் நீங்களும் நானும் நலமாக இருக்க முடியும். இதுதான் ஒன் ஹெல்த், ஒற்றை நலம் என்பது இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை தான். இது கூட யோசிச்சு பாருங்களேன். இந்த ஒற்றை நலம் ஒன் ஹெல்த் அப்படிங்கிறது இப்பதான் கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாசத்துக்கு முன்னாடி தான் ஒற்றை நலம்ங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஆனா நம் திருவள்ளுவர் ஆசான் ஒரு வார்த்தையை சொல்றாரு, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். பகுத்துண்டு சக மனிதர்களை எல்லாம் ஓம்புதல்னு சொல்றாரு. பக்கத்து வீட்டுக்காரங்க, இந்த சமூகத்தில் இருக்கவங்க, இந்த ஊரில் இருக்கவங்க நலமா இருக்கணும்னு சொல்லல, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். அத்தனை ஜீவராசிகளும் அத்தனை உயிரினங்களும் நலமா இருப்பதுதான் நூலூர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொல்லிட்டார். இதெல்லாம் பார்க்கும் போது நம் தமிழ் சமூகம் எப்படியான ஒரு சிந்தனை வளத்தோடு கூடிய ஒரு சமூகமா இருந்திருக்கு. அதனுடைய எச்சங்களாகத்தானே நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்ப நாம எதையெல்லாம் இழந்திருக்கிறோமோ, எதையெல்லாம் மறந்திருக்கிறோமோ, எதையெல்லாம் தொலைத்திருக்கிறோமோ, அதையெல்லாம் இந்த காலத்திலாவது மீட்டெடுத்து நம் வாழ்வில் சின்ன சின்னதாக நகர்த்த வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒற்றை நலம் என்கிற சொல்லுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய புரிதல் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு இருக்கிற பூமி இன்னைக்கு ஒரே பூமி தான். இந்த பூமி எப்படி இருந்துச்சு, முன்னாடி யாரெல்லாம் இருந்தாங்க, எப்படி இப்ப நம்ம வந்து இருக்கோம், ஒரு நூல். இந்த புத்தகங்களை ஏன் வாசிக்க சொல்றோம்னா, நாம் ஒரு காலத்துல நாம் வாழக்கூடிய காலத்துல எல்லா அறிவையும் எல்லாரும் பெற்றிட முடியாது. ஆனால் ஒவ்வொரு நூல்களாக எடுத்து வாசிக்கும் போது அந்த நூல்கள் கொடுக்கக்கூடிய அறிவு அது பெரிதினும் பெரிது. குராரி அப்படிங்கிற ஒரு அறிஞர் எழுதின புத்தகம் சேப்பியன்ஸ், கண்டிப்பா இதுல சில பேர் படித்திருக்கலாம். அந்த சேப்பியன்ஸ்ங்கிற நூலை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட நான் தமிழில் தான் வாசித்தேன். அந்த நூல் முதலில் ஹீப்ரு மொழியில் எழுதப்பட்டது. அவர் இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர். அவர் முதல்ல வந்து ஹீப்ருல தான் எழுதினார். அதுக்கப்புறம் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஆங்கிலத்தில் 2014 மொழிபெயர்க்கப்பட்ட அப்புறம் உலகத்தினுடைய அத்தனை பேராளுமைகளும் அந்த புத்தகத்தை கொண்டாடினாங்க. அதுவும் குறிப்பா அந்த சிலிக்கான் வேலியில இருந்த மைக்ரோசாப்டினுடைய பில்கேட்ஸா இருக்கட்டும், பேஸ்புக் உடைய மார்க் சுபக்கரா இருக்கும், அவ்வளவு பேரும் இந்த புத்தகத்தை வாசிக்காம இருக்காதீங்க அப்படின்னு எழுதிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் உலகம் முழுக்க கடுமையாக வாசிக்கப்பட்ட நூல்னா அந்த சேப்பியன்ஸ்ங்கிற நூல் தான். அதில் சில முரண்களும் இருந்துச்சு. சில பேராசிரியர்கள், அதுவும் மானுடவியலாளர்கள், ஆந்த்ரோபாலஜிஸ்ட், அவங்க எல்லாம் கொஞ்சம் நுணுக்கமா அதை ஆய்ந்து வந்து இல்ல சில தவறுகள் இருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ புத்தகம் வரும்போது சில விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனா உலகம் முழுக்க இன்றைக்கும் பல நூல்கள், பல ஆளுமைகள் சொல்ற உலகை மாற்றிய 10 புத்தகங்கள் அது ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சமீபத்துல வந்தது. கண்டிப்பா இங்க ஏதாவது ஒரு அரங்கில கிடைக்கும். தமிழ்ல நாகலட்சுமி சண்முகம் நினைக்கிறேன், அந்த அம்மா எழுதின ஒரு புத்தகம். அதை வாசிக்க ஆரம்பிச்சோன்னு ஒரு 500 பக்கம் இருக்கலாம். வாசிக்க ஆரம்பிச்ச கீழே வைக்க மனசே வராது. அவ்வளவு சிறப்பான ஒரு நூல். அந்த நூலை படிச்சோம்னா நம்மள ஒரு சின்ன ஒரு புள்ளியா, நம்மளை மிக ஒரு அலட்சியம், நம்ம வந்து நம்மளாம் ஒண்ணு இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதலை, சில சமயத்துல நம்மளாம் ஒண்ணு இல்லைங்கிறத ஒரு பெரும் தத்துவங்கள் நமக்கு கொடுக்கும். பெரிய இடங்கள்ல இருந்து ஒரு இயற்கை வெளியில நிற்கும் போது நாம ஒண்ணு இல்லைங்கிற புரிதல் வரும். இந்த புத்தகத்தை வாசித்தாலும் நாம் ஒன்றுமே இல்லை என்கிற ஒரு புரிதல் வரும். அவர் எழுதுறாரு, அந்த சேப்பியன்ஸுடைய ஒரு அடிப்படை, அந்த நூலினுடைய ஒரு சென்டென்ஸ்ல ஒரு டேக் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு டேக் லைன்ல என்ன சொல்ல வரான்னு பார்த்தோன்னா, இவ்வளவு உயிரினங்கள் இருக்கும்போது மனித உயிரினம் மட்டும் இப்படி கூட்டமா உட்கார்ந்துக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க, எப்படி இந்த உயிரினம் மட்டும் தப்பிச்சு மேல வந்தது அப்படின்னா, ஒரு வரியில அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நம்ம பல பேர் பல சிந்தனை, நமக்கு பகுத்தறிவு இருந்தது, நமக்கு வந்து ஆய்ந்தறியக்கூடிய அறிவு இருந்துச்சு, இயற்கையை ஜெயிச்சுட்டோம், அப்படி பல கதை நம்ம எல்லாம் சொல்லலாம். ஆனா அவர் அப்படி எதுவுமே சொல்லல. ஒரு வரி சொன்னார், நம்ம ஒருத்தனுக்கு மட்டும்தான் விலங்கினங்களே கதை சொல்ல தெரியும் அப்படின்னு. உண்மையிலே அதுதான். கற்பனைகளும் கதை சொல்லும் திறனும் மனித இனத்துக்கு, சேப்பியன்ஸ்க்கு மட்டும் கிடைச்சது. அந்த கதை சொல்லக்கூடிய திறனும் கற்பனை சக்தியும் வந்ததுனாலதான் அவன் சாம்ராஜ்யங்களை படைத்தான், கடவுளை படைத்தான், மதங்களை படைத்தான்,
கூட்டங்களை படைத்தான், அதை நம்ப வச்சான், அதுக்காகவே ஒருத்தன் அடிக்க வச்சான், அதுக்காகவே கூட்டமா வாழ வச்சான், அதுக்காகவே இவ்வளவு பெரிய ஒரு பல மில்லியன் மக்கள்கள் வந்து வாழ்றதுக்கான அடிப்படை காரணம் கதை சொல்லக்கூடிய திறன் நமக்கு இருந்தது. யோசிச்சு பார்த்துப்போமா? நம்ம இந்த சிந்தனையை யோசிச்சிருப்போமா? அவர் யோசிச்சிருக்கார். ஆனால் அதில் பல உண்மை இருக்கு. நிறைய அறிஞர்கள் அந்த ஒரு வரியை எடுத்தே பல கருத்தரங்குகள் நடந்திருக்கு, உண்மையா இல்லையா அப்படின்னு. பல பேரும் அதை ஆமோதிக்கிறாங்க. ஆமா, ஒரு அதிகபட்சம் ஒரு விலங்கு 150 பேரோட தான் இருக்குமா. ஒரு விலங்குக்கான கூட்டம் 150 பேர் தான். ஒரு மான் இருந்தா ஒரு 150, ஒரு புலி இருந்தா ஒரு 150 புலி, ஒரு யானை இருந்தா 150 யானை இருக்கலாம். நம்ம இங்க மட்டும் ஒரு 1500 பேர் உட்கார்ந்துட்டோமே, இங்க மட்டும் 300 பேர் இருக்கோமே. எப்படி இந்த கூட்டம் சேரக்கூடிய தன்மை இருக்குன்னா, அடிப்படையில் ஒரு கற்பனையும் கதையையும் சொல்லி சொல்லி அந்த 150க்கு சம்பந்தம் இல்லாத இன்னொரு 150 உள்ள வந்து சேரக்கூடிய திறனை காலகாலமாக வளர்த்திருக்கிறோம் அப்படிங்கிறது. அதுதான் நம்முடைய மிகப்பெரிய ஒரு இந்த மனித இனம் இவ்வளவு நாளைக்கு இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான அடிப்படை காரணம் அதுதாங்கிறார். அக்ரிகல்ச்சர் வந்ததுக்கு, சாப்பாடு வந்ததுக்கு, எல்லாத்துக்கும். அவரே இன்னொரு விஷயம் சொல்றாரு, இந்த மனித இனம் வந்தது எவ்வளவு வன்முறைகளை விதைத்திருக்கிறது தெரியுமா பூமியில அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம தான் படிச்சிருப்போம், டைனோசரஸ் காணும். இன்னைக்கு டைனோசரஸை பத்தி ஸ்பீல்பர்க் படத்துல பார்க்கலாம், இல்ல சில அருங்காட்சியகத்துல எங்கேயாவது பெரிய எலும்பு வச்சிருந்தாங்கன்னா போய் பார்க்கலாம், தெரியாது. மாமூத் அப்படின்னு ஒரு யானை மாதிரி ரொம்ப பெரிய மெகாஃபானா அப்படிம்பாங்க ஆங்கிலத்துல. அப்படியான விலங்குகள் பல மெகாஃபானாஸ் இழந்துட்டோம். இன்னைக்கு இருக்கிற மெகாஃபானால எலிஃபண்ட், ஜிராஃபி, அது மாதிரி ரேனோசரஸ், இது மாதிரி ஒன்று காண்டாமிருகங்கள், யானைகள் எல்லாம் மெகாஃபானாக்குள்ள சேர்க்கலாம். பட் உண்மையான மிகப்பெரிய பல விலங்குகள் இந்த ஊர்ல இருந்திருக்கு, இந்த பூமியில நடமாடி இருக்கு, இந்த தர்மபுரியில நடமாடி இருக்கும். ஆனா இல்ல இன்னைக்கு. அந்த மெகாஃபானாஸ் போனதுக்கான காரணம் என்னன்னு ஒரு கூட்டம் ஆராய். ஏன் மாமூத்து போச்சு? இவ்வளவு பெரிய விலங்கு, இவன் முட்டு தம்மா தூண்டு இருக்கான், கொஞ்சம் சிம்பன்சியை விட சேட்டை பண்ணக்கூடிய, சிம்பன்சியை விட சின்ன ஒரு ஆள் தான். ஆனா இவன் எப்படி உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறான்? மாமூத்தை காணும். யோசிக்கணும் இல்லையா? அவ்வளவு பெரிய விலங்கு அடிச்சு காலி பண்ணிடும். ஸ்பீல்பர்க் படத்துல பாக்குறான், அப்படி எப்படி பரபரன்னு ஓடுது டைனோசரஸ், அதெல்லாம் உண்மைதான். அவ்வளவு வேகமான அப்படியான விலங்கை காணும் அப்படின்னு பார்த்தா, அகைன் அவர் எழுதுறாரு, எங்கெல்லாம் மனுஷன் போனானோ அங்கெல்லாம் வந்து விலங்குகள் இறந்து கொண்டே போயிருக்கு. ஐஸ்லாந்து பகுதியில யூரோஷியாம்பாங்க, யூரோப்புக்கு மேல இருக்கிற பகுதி, அலாஸ்கா பகுதி, வட அதாவது நார்தன் அமெரிக்காவினுடைய மேல் பகுதியில் எல்லாத்துலயும் மமூத் வந்து இருந்திருக்கு. எப்ப மனிதன் அந்த பக்கம் போறானோ அவன் வந்து நமக்கு தெரியும், தென்னாப்பிரிக்காவினுடைய கிழக்கு ஆப்பிரிக்கா பகுதியிலிருந்து மேல நோக்கி தான் முதல்ல அந்த சிம்பன்சிகள்ல இருந்து மாறுபட்ட நம்ம பெரியப்பா சித்தப்பாலாம் அங்கதான் நகர்றாரு. அதே சமகாலத்துல அப்ப இருந்த நியாண்டர்தாலும் இன்னொரு வகை மனித இனம், அவர்கள் இதை விட கொஞ்சம் பெரிய உருவமா இருந்தாங்க. நியாண்டர்தாலும் கம்ப்ளீட்டா காலி ஆயிட்டாங்க, சுத்தமா கிடையாது. அவர்கள் இறந்து அதுக்கப்புறம் மாமூத்துகள் இறந்து போற பாதையும் மனிதன் நகர்ந்த பாதையும் ஒண்ணு போல இருக்கு. மடகாஸ்கர், மொரீஷியஸ் பகுதியில யானை பறவைன்னு ஒண்ணு இருக்கு, எலிபென்ட் பேர்ட். அந்த யானை பறவை கரெக்டா இவன் மடகாஸ்கருக்குள்ள போறான், அது செத்து போச்சு, கம்ப்ளீட்டா காரணம். கங்காருவை விட பல மடங்கு பெரிய ஒரு விலங்கு ஆஸ்திரேலியால. எப்ப மனித இனம் ஆஸ்திரேலியாவுக்குள்ள போகுதோ அப்ப அந்த விலங்குகள் எல்லாம் இறந்து போச்சு. இந்த மெகாஃபானாஸ் எல்லாம் இறந்து அவன் எழுதுறான். அந்த சேப்பியன் நான் சொல்றதெல்லாம் அவர் ஹராரே எழுதுன வரிகள் தான் அவர் எழுதுறாரு. அதிகபட்சம் சிம்பன்சி கையில கிடைச்சா 10 நிமிஷத்துல நாரா பிச்சு போட்டுரும் நம்மள, அவ்வளவு வலிமையான விலங்குகள். ஆனா அத்தனை மிருகங்களையும் இவன் கொண்டிருக்கிறான், அவையெல்லாம் இறந்து போயிருக்கிறான். இவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்திருப்பான் அப்படின்னு நம்மளை பத்தி எழுதுறாரு. நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம மிகப்பெரிய ஆளு. ஆனா உண்மையிலேயே இந்த வனத்திலையும் சரி, தண்ணீர்லயும் சரி, எத்தனையோ உயிரினங்களை வந்து கொன்று குவித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை எழுதி கொண்டே வரவர் வந்து கடைசியில அந்த புத்தகம் படித்துக் கொண்டிருக்கும் போதே சமகாலத்தில் இன்னொரு புத்தகம் படித்தேன், ஸ்பில் ஓவர் அப்படின்னு. டேவிட் ஹாஃப்மன் நினைக்கிற அவர் பேர், டேவிட் ஹாஃப்மன், ஸ்பில் ஓவர். அது இன்னும் தமிழ்ல வரல, வந்த மாதிரி தெரியல. கண்டிப்பா ஒரு புத்தக திருவிழா பக்கத்தில் இப்படியான அரங்குகள் வைப்பதற்கான காரணமே எதுக்கு அப்படின்னா, வாசிக்க தூண்ட வேண்டும். நான் விழாவினுடைய அழைப்புதலை நேற்று பார்த்தேன். ஒரு ஆளுமே பாரதி கிருஷ்ணகுமார் வர்றார். ஒரு நாளும் இதை வந்து தினம் இங்கே 2 மணி நேரம் செலவழிக்கிறதுங்கிறது வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும்.
இதில் கேட்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் மற்றவர்கிட்ட பகிர்றது, உங்க பிள்ளைகள்கிட்ட பேசுறது, அதை அவர்கள் சொல்லக்கூடிய கூற்றுக்களை இங்கே தேடி புத்தகங்களாக வாசிக்கிறது, அதுபோல ஒரு அறிவு ஒரு பகிர்தல் வந்து வேற எதுவும் இருக்க முடியாது. பாரதி கிருஷ்ணகுமார், பாரதி பாஸ்கர், கண்மணி குணசேகர், எத்தனை பேர் ஒவ்வொரு நாள் தேடி தேடி தகடூர் புத்தக பேரவை நபர்களை நிர்ணயிச்சிருக்காங்க. ரொம்ப பெருமிதமாக இருக்கிறது அதை பார்க்கும்போது. அவ்வளவு கருத்துக்களும் அந்த புத்தகத்துல தான் கிடைக்குது. ஸ்பில் ஓவர் புக்கு படிச்சுட்டு, அதுவும் கரெக்டா கோவிட் நேரத்துல நான் படிச்சேன் அந்த புத்தகத்தை. ஒரு நண்பர் எனக்கு பரிந்துரைத்தார், நீங்க படிக்கணும் அந்த புத்தகம். உடனடியாக ஆர்டர் பண்ணி அமேசான்ல போட்டு அந்த புத்தகத்தை வாங்கி பார்த்தா என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதை அந்த மனுஷன் 4 வருஷம் முன்னாடி எழுதியிருக்கான். 4 வருஷம் முன்னாடி தான். அவ்வளவு கோவிட் காலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை அப்படியே எழுதுறான். கடைசி சாப்டர்ல விளையாட்டா நினைக்காதீங்க அவர் எழுதுறாரு. ஜூனோட்டிக் வைரஸஸ் பத்தி எழுதிட்டே வந்துட்டு கடைசி சாப்டர்ல எழுதுறாரு, விளையாட்டா நினைக்காதீங்க, இந்த மனித இனத்தின் அழிவாக இந்த வைரஸ்களின் தாக்குதல்கள் முடியும் அப்படின்னு அந்த கட்டுரை முடியுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, போன வருஷம் ஒரு சாப்டர் சேர்த்துட்டாங்க அவர்கிட்ட. இன்னொரு சாப்டர் எழுதி பழையபடி அதுல 2வது அடுத்த எடிஷன் வந்துருச்சு ஸ்பில் ஓவர்ல. அதுல என்ன போட்டிருக்காருன்னா, நான் சொன்னதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சு எழுதினேன், ஆனா நடந்துருச்சு. இனியும் நம்ம முழிக்கலன்னா நம்மள விட ஒரு முட்டாள் இனம் வேற எதுவும் இருக்க முடியாது அப்படின்னு முடிக்கிறார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.